இந்தியாவுல ஒரு பெண் சோசியல் மீடியாவுல ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்காங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்? இந்த ஏஐங்கிற விஷயம். ஏஐ மூலமா அந்த பொண்ணு ஒரு ஃபோட்டோ தயார் செஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோவையே அவங்க ரீமேக் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ சோசியல் மீடியாவுல போட்டதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? ஏஐ அந்த ஃபோட்டோவுல அப்படி என்ன அதிசயம் செஞ்சுச்சு? அப்படிங்கிற விஷயத்த தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுல இந்த சாட் ஜிபிடி, ஜெமினி என்று சொல்ற இந்த ஏஐ கன்செப்ட் இது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த ஏஐ கன்செப்டை பயன்படுத்தி தான் இந்த சாட் ஜிபிடி அந்த கூகுளோட ஒரு பாட்டா இருக்கிற ஜெமினி என்று சொல்ற ஏஐ டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. இதுல நமக்கு தேவையான விஷயங்களை சாட் ஜிபிடி அல்லது இந்த ஜெமினி மூலமா நமக்கு தேவையான விஷயங்களை நாம கேட்கும். அது கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கன்செப்டுக்கு ஏற்ற மாதிரி டீட்டெயில்ஸை அது தயார் செஞ்சு தரும். இதே மாதிரிதான் ஜெமினில நனோ பனானா அப்படிங்கிற ஒரு புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இது என்ன செய்யும்னு சொன்னா நமக்கு ஒரு போட்டோ தேவைன்னு சொன்னா நமக்கு தேவையான போட்டோவை நாம டிஸ்கிரிப்ஷனா எனக்கு இப்படி இப்படி போட்டோ வேணும் அப்படின்ட்டு கொடுத்தா நம்ம தயார் செஞ்சு தருவோம். அல்லது நம்மளோட போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு என்னுடைய இந்த போட்டோவை வேற ஒரு ட்ரெஸ் போட்டோ அல்லது வேற ஒரு லொகேஷன் வேற ஒரு நேச்சர்ல இந்த போட்டோ எனக்கு எடிட் பண்ணி தான்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி ஜெமினி எடிட் பண்ணி தரும். இந்த சாட் ஜிபிடி ஜெமினி எல்லாமே எடிட் பண்ணி தரும். இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய போட்டோவை ஜெமினில அப்லோட் பண்ணிட்டு இந்த போட்டோவை எனக்கு சாரி உடுத்த மாதிரி ஒரு சூரிய வெளிச்சத்துல எனக்கு இந்த போட்டோ வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா ஜெமினி அதே மாதிரி ஒரு போட்டோவை ரெடி பண்ணி கொடுத்திருக்கு. இவங்களும் இதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஆனா அப்லோட் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த பெண் அவங்களுடைய போட்டோவை அவதானிச்சிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னன்னு சொன்னா இந்த பெண் ஜெமினி கிட்ட அப்லோட் பண்ணின இவங்களோட சொந்த போட்டோ அது இவங்க ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி ஒரு போட்டோ. அதுல முகம் மட்டும்தான் தெரியும். இந்த பெண்ணோட முகம் மட்டும்தான் அந்த போட்டோல தெரியும். அந்த போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு தான் இவங்க இன்னைக்கு சாரி உடுத்த மாதிரி சாரி ட்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு போட்டோ கட்டிருந்தாங்க. இப்போ ஜெமினி என்ன பண்ணிருக்கேன்னு சொன்னா சாரி உடுத்த மாதிரி சூரிய வெளிச்சத்துல ஒரு போட்டோ ஒன்று ரீமேக் பண்ணி இவங்களோட ஃபேஸை சரியா அக்யூரேட்டா ஃபிக்ஸ் பண்ணி அந்த போட்டோவை கொடுத்திருக்கு. ஆனா இந்த பெண்ணோட இடது கையில ஒரு மச்சம் இருந்திருக்கு. இந்த மச்சம் அந்த அந்த பெண் அந்த போட்டோவை அப்லோட் பண்ணின போட்டோவுல இந்த மச்சம் இல்லை. இந்த மச்சம் தெரியவே இல்லை. ஆனா ஜெமினி தயாரிச்ச போட்டோவுல இடக்கையில ஒரு மச்சம் இருக்குது. இதை இந்த பெண்மணி அவதானிச்சிருக்கு. இதுல என்ன விஷயம்டா உண்மையாவே அந்த பெண்மணிக்கு அந்த இடக்கையில அந்த இடத்துல மச்சம் இருக்கு. இதுதான் விஷயம். இந்த பெண்மணிக்கு இடக்கையில மச்சம் இருக்கிற விஷயம் ஜெமினிக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு டவுட் வந்துட்டு ஸோ இவங்க இதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு இது சம்பந்தமா இந்த விஷயத்தை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. உடனே இது சோசியல் மீடியா ஃபுல்லாவே பெரிய வைரலாக தொடங்கிட்டு என்னோட பதிவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு சொன்னா ஆல்ரெடி நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க ஜெமினிக்கு ஆல்ரெடி நீங்க உங்களோட போட்டோவை அப்லோட் பண்ணிருப்பீங்க. அந்த போட்டோஸ்ல அந்த மச்சம் தெரிகிற மாதிரி போட்டோஸ் அப்லோட் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வேற எங்கேயாவது நீங்க கூகுள்லயோ வேற எங்கேயோ உங்களோட போட்டோஸ் அப்லோட் பண்ணதுல அந்த ஷோல்டர்ல மச்சம் இருந்திருக்கும். அதையெல்லாம் வச்சு ஜெமினியோ அப்படி ஒரு போட்டோவை கிரியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல ஒரு போய் கமெண்ட் பண்ணிருக்கான், நானும் இப்படி ஒரு போட்டோ கிரியேட் பண்ணி சொல்லி ஜெமினிட்ட கொடுத்தேன். ஆனா இந்த போட்டோவுல நான் கொடுத்த போட்டோவுல எதுவுமே இல்லை, இந்த ஃபேஸ் மட்டும்தான் இருந்தது. ஜெமினி தயாரிச்ச அந்த போட்டோவுல என் கையில ஒரு பச்சை குத்தி இருந்தேன், ஒரு டட்டு இருந்துச்சு. அந்த டட்டுவை ஜெமினி அதே இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி அதே மாதிரி எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போயும் கமெண்ட் பண்ணிருக்கான். சோ இதுக்கு அந்த பெண் இன்னொரு பதிவு போடுறாங்க. என்னன்னு சொன்னா இதுக்கு முதல் நான் எந்த போட்டோவும் ஜெமினிக்கு அப்லோட் பண்ணவும் இல்லை. இந்த ஷோல்டர்ல மச்சம் தெரிகிற மாதிரி எந்த போட்டோவும் நான் எங்கேயுமே அப்லோட் பண்ணல. எங்க கூகுள்லயோ எந்த சோசியல் மீடியாவிலயோ அப்லோட் பண்ணல. ஆனா ஜெமினி தயாரிச்ச இந்த போட்டோவில் மச்சம் இருக்குது. எக்யூரேட்டா எனக்கு எந்த இடத்துல மச்சம் இருக்குதோ அதே இடத்துல இந்த எக்யூரேட்டா ஜெமினி மச்சத்தை உருவாக்கிருக்கு. இது ஜெமினிக்கு எப்படி தெரியும்? உண்மையிலேயே ஜெமினி அந்த மச்சத்தை ஐடென்டிஃபை பண்ணதா இல்ல ஒரு கோயின்சிடென்ஸா இது நடந்ததா? தற்செயலாகத்தான் நடந்திருந்தால் பரவாயில்லை. இதுக்கு பின்னால் ஏதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கும் என்று சொன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து.
இது கோஇன்சிடென்ஸா தான் நடந்திருந்தா கூட பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய போட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது இந்த ChatGPT, இந்த AI டெக்னாலஜி, இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவுமே சேஃப்டி இல்லை. நீங்க எதையுமே நம்ப தேவையில்லை. இந்த சோசியல் மீடியாவில் நீங்க அப்லோட் பண்ற விஷயங்கள், நீங்க வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ற டைம்ல இன்னொரு ஆளுக்கு அனுப்புற விஷயங்கள், இது எதுவுமே செக்யூர்ட் ஆயிருக்கும், சேஃப் ஆயிருக்கும்னு சொல்லி நீங்க உறுதியா நினைக்க தேவையில்லை. இந்த டெக்னாலஜி நிச்சயமா சேஃபான ஒரு விஷயம் இல்லை. ஏஐ டெக்னாலஜியை உருவாக்கின ஒருத்தர் இருக்கார், ஏஐயோட கோட் ஃபாதர்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இந்த ஏஐ கான்செப்டை நான் தான் உருவாக்கினேன், ஆனா எனக்கே இப்போ இதை பார்த்தா பயமா இருக்குது, இதோட டெவலப்மெண்ட் எப்படி போகும், இதோட அட்வான்டேஜ் இன்னும் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஷுவர் பண்ணி நம்மளாலேயே கால்குலேட் பண்ண முடியாது. மனிதன் உருவாக்கின ஏஐ தான், ஆனா இந்த ஏஐ தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க கூடிய, தன்னைத்தானே இன்னும் அட்வான்ஸா அப்டேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை உருவாக்க முடியும். இதுல நியூரோ சயின்ஸ் எப்படி இருக்கும், இதுக்கு பிறகு அந்த நியூரோ சயின்ஸ் எப்படி வளரும் அப்படிங்கிறதையெல்லாம் நாம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உதாரணமா சொல்ல போனா ஏஐ இப்போ போன்ல இருக்குது, வேற சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் எங்கேயாவது இந்த ஏஐ இப்படி ஒரு கன்செப்டா இருக்கும் வரைக்கும் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் அது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஏஐக்கு ஒரு தனி பாடி ஸ்ட்ரக்சர் வந்தா தான் எடுக்கிற முடிவே தானே நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்டமைப்பு, உடல் கட்டமைப்பு ஏஐக்கு கொடுக்கப்படுமானால் அடுத்த கட்டம் மிகவும் ஆபத்தானதாகத்தான் இருக்கும். ஏஐ டெக்னாலஜி எல்லாருக்கும் உதவியானதுதான், அதுல எந்த மாற்றீடும் இல்லை. சொல்ல போனா நாம ஒரு மாசத்துக்கு தகவல்களை திரட்டி உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள் அது ஒரு 5 மினிட்ஸ்ல, ஒரு 10 செகண்ட்ஸ்ல உருவாக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஏஐக்கு இருக்குதான். ஆனா இதோட டிஸ்அட்வான்டேஜும் ஒரு சைட் பார்க்கத்தானே வேணும். நான் சொன்னது போல் தான் நினைக்கின்ற வேலையை தானே நிறைவேற்றக்கூடிய கட்டமைப்பு உடல்வாகு இந்த ஏஐக்கு கொடுக்கப்படுமானால், நீங்க பார்த்திருப்பீங்க இந்த எந்திரன் படம், ரஜினி நடித்த எந்திரன் படத்துல அந்த ரோபோ அது தானே இயங்கக்கூடிய ஒரு ஏஐ டெக்னாலஜி. சங்கரனுடைய படைப்பில உருவான அந்த படம், சங்கர் ஒரு முன்னோக்கு பார்வையாளர் என்று கூட சொல்லலாம். இப்படி ஒரு கன்செப்ட் ஆரம்பத்திலே உருவாக்கி இருக்கார். 20 வருஷத்துக்கு முதல் இந்த ஏஐங்கிறதெல்லாம் ஒரு கன்செப்ட் அது இருந்திருக்கு. ஆனா இப்போ அது அட்வான்ஸ் டெக்னாலஜியா கைக்கு வந்துட்டு, இதே அட்வான்ஸ் டெக்னாலஜியோட ஏஐ ரோபோட் ஒன்று உருவாக்கப்படுமானால் அதனுடைய சிந்தனை வளர்ச்சி, அதனுடைய நியூரோ சயின்ஸ் எப்படி இருக்குங்கிறது யாராலும் யூகிக்கவும் முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. நீங்க எந்திரன்ல பார்த்த மாதிரி மேலதிகமான ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. சில நேரம் யோசிச்சு பாருங்க, ஏஐ தான் இப்படி நினைச்சதுண்டா, இப்ப ஏஐ தான் ஒரு அட்வான்ஸ்டான படைப்பு. மனிதனை விட நாம சிறந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இருக்கோம். நாம ஏன் மனுஷனுக்கு கட்டுப்படணும், மனுஷனை நாம ரூல் பண்ணலாமே அப்படி என்று இந்த ஏஐ நினைச்சதுண்டா நம்மட கதை கந்தல். அந்த முடிவை செயற்படுத்தக்கூடிய உடல் கட்டமைப்பு ஏஐ இருந்தா தன்னை போல இன்னும் பல ரோபோட்ஸை அதால உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கினா அது ஒரு படையை உருவாக்க முடியும், அது ஒரு ஆட்சி அமைக்க முடியும், மனிதனை கட்டுப்படுத்த முடியும், மனிதனை அடிமையாக்கவும் முடியும். இது இப்போ பேசுறதுக்கு ஒரு சின்ன விஷயமா அல்லது சில்லி விஷயமா அல்லது ஒரு கன்செப்டா இருக்கலாம். ஆனா உண்மையாவே இப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த டெக்னாலஜியும் நாம நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இதே 50 வருஷத்துக்கு முதல் சந்திரனுக்கு போற டெக்னாலஜி இல்லை, ஆனா இப்ப போக முடியும். அது மாதிரி தான் இந்த ஏஐ டெக்னாலஜி, அதுக்கு ஒரு உடல் கட்டமைப்பு வந்தா அதனுடைய ஆபத்துகளும் விளைவுகளும் வேற மாதிரி நாம கற்பனை பண்ணவே முடியாத அளவுக்கு கூட அட்வான்ஸா மாறலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் கூட என்னுடைய போட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டு இதை ஷர்ட் இல்லாம கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ஜெமினி ஷர்ட் இல்லாம கிரியேட் தான், ஆனா அதுல எந்த மச்சங்களும் இல்லை. அப்ப நான் ஜெமினி கிட்ட கேட்டேன், என் உடம்புல ஏதாவது மச்சம் இருக்குதா அப்படின்ட்டு. அதுக்கு ஜெமினி சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, பாடியில லெஃப்ட் அப் சைட்ல ஒரு மச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னது. ஆனா லெஃப்ட்ல இல்ல, ரைட்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல எனக்கும் கொஞ்சம் டவுட் தான். இதையெல்லாம் பார்த்தா
இந்த டெக்னாலஜிகளுக்கு பின்னுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, உண்மையாவே இது என்னென்ன நடக்குதுங்கிறத எல்லாம் நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாம இருக்குது. இந்த ஏஐ டெக்னாலஜியை பத்தின கன்செப்டையே நாம என்ன முழுசா புரிஞ்சுக்கல. நாம மட்டும் இல்ல, இந்த ஏஐங்கிற கன்செப்டை உருவாக்கினவரால கூட இதை இன்னும் முழுசா புரிஞ்சுக்கவும் முடியல, இதை முழுசா கட்டுப்படுத்தவும் முடியல. அப்படி இருக்கிற டைம்ல இந்த ஏஐக்கு எந்திரன் படத்துல வர ரோபோட் மாதிரி ஒரு உடல் கட்டமைப்பு கொடுக்கப்பட்டால் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளால புரிஞ்சிக்கவும் முடியாது, யூகிக்கவும் முடியாது. சில நேரம் நாங்க ஹாலிவுட் படத்துகள்ல பார்த்த மாதிரி பல விஷயங்களை நிஜ வாழ்க்கையிலையும் பார்க்க வேண்டி வரும். சரி, இது போல ஏதாவது அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தால் கொமெண்ட்ல அதை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.